வணக்கம் மக்களின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே அப்புறம் தொலைத்தொடர்பு துறைன்னு சொல்லிட்டு முக்கியமான பல பொதுத்துறை நிறுவனங்கள் நம்ம நாட்டில் இருக்கு. ஆனால் அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2014க்கு பிறகு இந்த பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குகின்ற முயற்சியில் மத்தியில் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அந்த பிஜேபி அரசாங்கமானது தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டுட்டே வருது நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லினுடைய நிலை என்னவாக இருக்கிறது அப்படின்றதே ஒரு அச்சத்திற்குரியதாக இருக்கிறது. ஏற்கனவே அதில் பல்வேறு விஷயங்களை அவர்கள் அந்த நிறுவனத்தினுடைய சேவையை முடக்குகின்ற ஒரு வேளையில் இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததனுடைய விளைவாக இன்றைக்கு நட்டத்தில் இயங்குகின்ற ஒரு நிறுவனமாக இந்த பிஎஸ்என்எல் பொதுத்துறை நிறுவனத்தை இந்த அரசு காட்டியிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக வரலாற்றில் இல்லாத பிஎஸ்என்எல் வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயமாக பார்த்தீங்கன்னா அந்த ஊழியர்களுக்கான ஊதியமானது இன்றைக்கு ஒரு மாதம் வழங்க வேண்டிய பிப்ரவரி மாதம் வழங்க வேண்டிய அந்த ஊதியமானது வழங்கப்படாமல் இருந்து பல்வேறு கட்ட நெருக்குதல்களுக்கு பிறகு அழுத்தங்களுக்கு பிறகுதான் இன்றைக்கு அந்த ஊதியமானது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஊதியம் வழங்கவில்லை அப்படின்றத ஒட்டி அந்த நிறுவனத்தினுடைய ஊழியர்களே பல்வேறு செய்திகளை வெளியிட்டாங்க. ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு தன்னால் உணவு கூட அளிக்க முடியவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பெண் அவருடைய கணவர் அந்த ஊதியம் கிடைக்காததுனால வீட்டில் இருக்கின்ற எத்தனை பிரச்சனைகளை அவர் சமாளிக்க முடியாமல் துன்பப்படுகிறார். இதனால் எத்தனை பிரச்சனைகளை ஒவ்வொரு குடும்பமும் பிஎஸ்என்எல் ஊழியர்களுடைய குடும்பங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அலுவலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட கடிதத்தை அவர் எழுதியிருந்தார். அதே போல் பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகள் அழுத்தம் கொடுத்தன இந்த ஊதியம் கொடுக்கப்படாத ஒரு தன்மையை கண்டித்து. திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இது குறித்து கண்டனம் தெரிவித்திருந்தார். உடனடியாக ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஊதியம் பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வெறுமனே ஊதியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமே கிடையாது. இதில் இன்னும் பல்வேறு சிக்கல்கள் இந்த பிஎஸ்என்எல் நிறுவனத்தை சுற்றி இருக்கின்றன. அதற்கு இந்த மோடி அரசு தான் பின்னணியில் இருக்கிறது, தனியார் நிறுவனத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்றதான் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பேச போகிறோம். தொமுசா பேரவையினுடைய தலைவர் திரு சுப்புராமன் அவர்கள் நம்ம அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்று அவருடைய கருத்துக்களை நாம் இது தொடர்பாக கேட்கலாம். அதே மாதிரி பொதுமக்களாகிய நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தொலைபேசி மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். 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 நீங்கள் பிஎஸ்என்எல் தொடங்கினதுல இருந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக எப்போவுமே இது மாதிரி ஒரு ஊதியம் வழங்க முடியாத ஒரு சூழல் அப்படின்றது வந்ததே கிடையாது. ஆனால் பிஜேபி ஆட்சியில் முதல் முறையாக இதையும் நாம் சந்தித்து விட்டோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். உங்களுடைய பார்வை? இந்த தொலைத்தொடர்புத்துறை தொடங்கி 150 ஆண்டுகள் போயிடுச்சு. இது ஒரு பெரிய அதிர்ச்சி தரும் ஒரு தகவல் தான். தொலைத்தொடர்புத்துறை மாத்திரம் இல்லை, இந்திய மக்களுக்கே இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தில் அந்த ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கான சம்பளத்தை கொடுக்குறது கூட பிரச்சனைங்கிறதுங்கிறது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இதுதான். இந்த நேரத்தில் நான் உங்கள் எல்லாரும் சார்பாக இதுக்காக தங்கள் குரல் கொடுத்தேன். ஏன்னா பல்வேறுபட்ட அலுவலுக்கு இடையிலையும் கூட இந்த மாதிரி ஒரு 2 லட்சம் ஊழியர்களுடைய பிரச்சனையில் தலையிட்டு தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி ஒரு அரசியல் அழுத்தம் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் இது சம்பந்தமாக பிற அரசியல் அமைப்புக்கெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க, தொழிற்சங்கங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் முதல்ல பிஎஸ்என்எல் ஊழியர்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவது, இதை பற்றி தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் கொடுக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க போல இருக்குது. நாங்கள் 18, 19, 20 ஸ்ட்ரைக் பண்ணோம். ஒரு ஆள் கூட கூப்பிட்டு பேசலை. அதனுடைய கோரிக்கைகளே வேறு. ஆனால் இப்போ அதுக்கு மாறாக இப்போ எங்களை என்ன பண்ண மற்ற தொழிலாளர்களையும் தொழிற்சங்கங்களையும் என்ன பண்ண வச்சுருக்காங்கன்னா, நீ சம்பளம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி தொழிலாளர் மத்தியிலும் சரி மக்கள் மத்தியிலும் ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி தான் இது இருக்குது. அவங்க தொழிலாளர் மத்தியில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆள விடுங்க, உளவியல் ரீதியான பாதிப்பு இது. அவங்க மத்தியில் என்ன ஆகும்னு சொன்னால், என்னப்பா சம்பளமே வாங்கினா அதை வாங்கிட்டாலே பெரிய விஷயங்கிற அளவுக்கு ஒரு மாற்று தந்திரமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஆனால் தொழிலாளி வர்க்கம் நாங்கள் ஒரு பக்குவப்பட்ட தொழிலாளி வர்க்கம் அதில் இருக்குது. அவ்வளோ தூரம் நீங்கள் தவறான பாதைகளுக்கு இழுத்து சொல்ல முடியாதுங்கிறத நான் அரசுக்கு நான் சொல்கிறேன். இதே நடவடிக்கையில் இப்போ நீங்கள் சொன்னீங்க சம்பளங்கிறது ஒரு 150 வருஷத்தில் பழக்காதுங்கிறத இப்போ நீங்கள் எடுத்த இந்த நடவடிக்கைகளுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலே சொல்லிட்டு இருக்கோம். இந்த நெருக்கடி வரும் காரணம் இப்படி ஒரு நிலை வந்ததற்கு என்ன காரணம்? ஊதியம் கூட வழங்குறதுக்கு தாமதமானது அப்படின்னு உண்மை. அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து சொல்லணும்னு சொன்னால்
இப்போ 2Gயே எடுத்துங்களேன். 2G வர்றப்ப எங்களுக்கு அவங்க முதல்ல கொடுக்கல அந்த அரசு. அப்பவும் இதே பிஜேபி அரசு தான் இருந்துச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து 4 வருஷம் கழித்து தான் பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் அதுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க. அதுவே லேட்டாக அதுக்குள்ளே ப்ரைவேட் செக்டார்லாம் கொஞ்சம் தங்களை வலுப்படுத்தினதுனால எங்களை உள்ளே விட்டாங்க. அதையும் தாண்டி நாங்கள் வந்தோம். வந்த பின்னால் அரசனுடைய கொள்கை முடிவு என்ன பண்ணாங்கன்னா, மேலும் பல நிறுவனங்களை உள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த அவங்களுடைய கொள்கை முடிவில் பண்ணாங்க. அது எங்களுக்கு தொழிலாளருங்கிற முறையில் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினா கூட ஒரு மக்கள் நலன் கருதி நாங்கள் அதை ரொம்ப பெருசாக இல்லை. அப்போது நீங்கள் கார்ப்பரேஷன் ஆக்கும்போது அவங்க என்ன எங்களுக்கு உறுதி கொடுத்தாங்கன்னா, நாங்கள் கார்ப்பரேஷன் போகிறதுக்கு இந்த யாரும் தயாராக இல்லை, அரசு ஊழியராக தான் தொடரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அப்போ சில நிபந்தனைகள் நீங்கள், அதாவது ஒரு முன் நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிங்க இல்லையா? அதாவது அந்த நிதி அப்படின்றத எக்காரணம் கொண்டும் அதில் பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதான் சொல்கிறேன், அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ நாங்கள் போகும்போதே எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னால், எங்களால் அரசு துறையை கார்ப்பரேஷனாக தடுத்து நிறுத்துறதுக்கு பல போராட்டங்கள் நடத்தினா அதை எங்களால் முடியலை. அப்போ இருந்த மூத்தவர் மறைந்த வாஜ்பாய் அவர்கள் இப்போ பிரைம் மினிஸ்டர். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, நம்ம மறைந்த முரசொலிமாரெல்லாம் இந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இருந்தாங்க. அவங்க ஒரு இந்த இஷ்யூவை ரொம்ப நல்லா ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய கோரிக்கையில் 2-3 அவங்க ஒத்து போனாங்க. குறைஞ்சபட்சம் எனக்கு வேலை பாதுகாப்பு வேணும், ஜாப் செக்யூரிட்டி. 2வது நாங்கள் அரசனுடைய ஓய்வூதியம் வாங்கிட்டுருக்கேன். நாம் பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் நிறுவனம் எந்த அளவுக்கு இந்த பாஜக ஆட்சியில் சீரழிக்கப்பட்டிருக்கிறது, அதை தனியார் மயமாக்குகின்ற முயற்சிகள் எந்த அளவுக்கு இவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்முடைய நேயர்கள் இணைந்திருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்கலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, எங்க பேசுறீங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு பேசுங்க. லால்குடி விமலநாதன். சொல்லுங்க சார். அதாவது மேடம், இந்த திட்டமிட்டே பிஎஸ்என்எல் ஒழிட்டாங்க. எப்படி நீங்க ஒரு சாதாரணமா என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட் காசு கவர்மெண்ட் தான் போடுவாங்க, அந்த அளவுக்கு கேரண்டி சொல்லுவாங்க. பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் இன்னைய வரைக்கும் போர்ஜிக்குள்ள அனுமதி இன்னமும் கொடுக்கவே இல்லைங்க. தனியார் துறை கொடுத்தாங்க. சாதாரணமா இப்ப டெலிபோன் வச்சிருந்தோம்ல, நான்லாம் டெலிபோன் வச்சிருந்தாங்க, சும்மா வச்சுக்கிட்டு இருக்கேன். அது என்ன பண்ணாங்கன்னா, கிராமத்துக்கெல்லாம் 200 ரூபா 110 வச்சிருந்தாங்க. இடையில என்ன பண்ணாங்க, 250 ரூபா வரைக்கும் ஏத்துனாங்க. என்ன கணக்கு 2 மாசம் 250 கூட நீங்க 6 மாசம் கட்டி ஆகணும் கணக்கு பாத்தீங்கன்னா. அப்ப 2000 ரூபாய் கிட்டத்தட்ட நெருக்கி நீங்க வாடகை கட்டி ஆகணும், அதுக்கு ஜிஎஸ்டி கட்டி ஆகணும், பேஷன்ஸுக்கு ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கணக்கு பண்ணி பார்ப்பாங்கல்ல, சாதாரண சராசரி மனுஷன் கூட மாசம் 100 ரூபாய் 120 ரூபாய்க்கு கூட இலவசமா போட்டா 1 மாசம் வந்துருச்சு காம்படிஷன். அப்ப இதை கொண்டாந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அது தானாவே சரண்டர் பண்ணுவாங்க, பிராண சரண்டர் பண்ண போனா அவருக்கும். அப்ப என்ன உங்களுக்கு கம்பெனி ஆட்டோமேட்டிக் இழுத்தும் ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. கண்டிப்பா இது மாதிரி சிக்கல்கள் தான் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது அப்படின்றது ஒரு தவறான எண்ணங்கள். நன்றி நன்றி, உங்க கருத்துக்கு மிக்க நன்றி. இன்னொரு நேரத்தை நம்ம பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம், சொல்லுங்க மேடம். இந்த பிஎஸ்என்எல் நிறுவனத்தை பத்தி நிகழ்ச்சியில பத்தி பேசி பார்த்தேன் நானு. சொல்லுங்க. பட் இப்ப என்னன்னா, இப்ப மத்த மிகப்பெரிய நிறுவனங்கள் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்கமிங் கூட முதல்ல ஃப்ரீயா இன்கமிங்ல இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, பைசா கொடுத்தாதான் இன்கமிங் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு லெவல் கொண்டாந்துட்டாங்க. இப்ப ஒவ்வொரு நிறுவனம் பண்ணப்ப பிஎஸ்என்எல் கொஞ்சம் ஓரளவு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருந்த நிறுவனம். இப்ப அதே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இப்ப மக்கள் அப்ப இந்த என்னதான் பண்ண முடியுங்கிற ஒரு நிலை உண்டாயிருச்சு. இந்த இன்கமிங் பூரா எல்லாம் பெரிய நிறுவனம் என்னோட இதுல இப்பதான் ஏர்டெல் கூட சரி, ஃப்ரீயா இருந்தாலும் பைசா கொடுத்தாதான் இன்கமிங் இல்லாட்டி வராது. இதை தொடர்ந்து இந்த மாதிரி பாருங்கன்னா எந்த திசை நோக்கி இவங்க போக போறாங்க ஜனங்களுக்கு புரியாத புதுரா இருக்கு. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எதிர்காலத்துல என்ன ஆகுதுன்னா, பிஎஸ்என்எல் இந்த மாதிரி பண்றாங்க, இந்த நிறுவனம் இந்த மாதிரி பண்ணுது. அப்ப மக்கள் எப்படி கான்டாக்ட் பண்ண முடியும்? எந்த ஒரு நிறுவனத்தை இந்த மாதிரி பண்ணாங்கன்னா மக்கள் என்னதான் பண்ண முடியும்? கண்டிப்பா கண்டிப்பா இது பாதிக்கப்பட்ட மக்களாக நீங்கள் தான் இதற்கு என்ன காரணம் அப்படின்றத யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணத்துல தான் நம்ம இருக்கோம். அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு பேசுங்க. வணக்கம் மேடம், நான் ஷார்ஜத் அலி சேலத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் சில நோய்கள் இருக்குங்க. அந்த நோயை சரியா கவனிக்காத பட்சத்துல அது உச்சம் தான் பேரலைஸ் ஆகிறது. அந்த மாதிரி நிலைமை தான் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இருக்குங்க. அதாவது வளரும் இந்தியா, மிளிரும் இந்தியா, வளர்ந்து விட்டு அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு அப்படின்னா, அதாவது ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா வளர்ந்துருச்சு அப்படின்னு. ஆனா இந்தியா வளரவில்லை, பின்னோக்கி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இதுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் இது தமிழ்நாடு அரசாங்கத்துல எதிர்பார்த்தேங்க. தமிழக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை வரும் எதிர்பார்த்தோம். அதுக்குள்ள மத்திய அரசு முந்திக்கிச்சுங்க. ஆக்சுவலா பார்க்க போனா இது அரசு ஊழியர்கள்
இவங்க முடிவெடுத்தாவே ஆட்சி வந்து மாற்ற முடியுங்க. கண்டிப்பாக. இனி இதே நிலை நீடித்தால், தமிழ்நாட்டில் இதே நிலை நீடித்தால், இப்படிப்பட்ட ஒரு சூழலை தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் கூட சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் வரலாம். அதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. நம்ம இன்னொரு டே இருக்காருங்களா? வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், நான் தூத்துக்குடி உடன்குடியில இருந்து தங்கம் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம், 4G அலைவரிசை வந்து நம்ம இன்னைக்கு கொடுக்கறதே நம்ம பிஎஸ்என்எல் கனெக்ஷன் மூலியமா தான் 4G போயிட்டு இருக்கு மேடம். ஆனா இந்த 4Gக்கு விளம்பரத்துக்கு ஒரு தனியார் கம்பெனிக்கு விளம்பரத்துக்கு வர்றது யாரு பார்த்தா நம்ம மோடி சார் வர்றாரு. ஒரு பிரதமரே மோடி அவர்களே கோயில் விளம்பரத்துக்கு வந்தா அப்படின்னா எப்படி நம்ம தனியார் கம்பெனிக்கு ஒரு ஊக்கம் பண்றாரு? மிக மிக ஒரு மோசமான வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நான் பிஎஸ்என்எல் தான் வச்சிருக்கேன், ஜியோ வச்சிருக்கேன். என்னைக்கு ஜியோ இழுத்து மூட போறாங்கன்னு தெரியல. அதனால நான் எப்பவுமே நம்ம பழைய கம்பெனி பிஎஸ்என்எல் கைக்கு வச்சிருக்கேன். அப்படியே வச்சிருங்க. நன்றி நன்றி நன்றி. உங்க கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. எல்லாருமே சொல்றது இதுதாங்க. அதாவது தனியார் நிறுவனங்கள் அப்படின்றது வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லணுன்ற தேவையெல்லாம் கிடையாது. அவங்க மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் தான் வந்து நமக்கு உத்தரவாதமான ஒன்று அப்படின்றதான் பொதுமக்களுடைய கருத்தா இருக்குது. ஆனால் இந்த ஒரு அதாவது சாதாரண மக்களுக்கு, பொதுமக்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம், நாங்கள் வந்து வெளிப்படையான நிர்வாகத்தை தருகிறோம், ஊழலற்ற நிர்வாகத்தை தருகிறோம், நாங்க தான் வந்து நிர்வாகத்திலேயே வந்து சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்ற மத்திய பாஜக அரசில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு இது தெரியாதா? ஏன் வந்து தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்களே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க? நான் சொன்னப்ப கார்பரேஷன் உருவாக்குறப்ப ஒரு கண்டிஷன் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், பிஎஸ்என்எல்லுடைய ஃபினான்ஷியல் வயபிலிட்டி, அந்த பொருளாதார சிறத்தன்மைக்கு நாங்கள் துணை நிற்போம். நாங்கள் மற்ற ரெண்டும் எங்கள் ஊழியர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதுவரையிலும் அந்த மாதிரி இவ்வளவு மோசமான நெருக்கடி வரல. அப்போ நாங்கள் தொழிற்சங்கங்கள் என்ன சொன்னோம்னு சொன்னால், இந்த ஃபினான்ஷியல் வயபிலிட்டி ஏற்றுக்கிட்டு தானே குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நீங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டு தானே நாங்கள் இங்கே வந்தோம். இப்போ நீங்கள் தலையிட வேணாமா? இதுவரையிலும் ஓகே. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எங்கள் பிஎஸ்என்எல்லேருந்து ஒரு கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் எந்த அசிஸ்டன்ஸும் நாங்கள் வாங்கினது கிடையாது. ஒரு போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம்லாம் ஏர் இந்தியாவுக்கு 30,000 கோடி கொடுத்தாங்க. எங்களுக்கு அவங்ககிட்ட எந்த கோடியும் நாங்கள் வாங்கலை. இன்னும் சொல்ல போனால் எங்கிட்ட 40,000 கோடி இருந்ததை நாங்கள் ஸ்பெக்ட்ரம் மற்ற இதுக்கு நம்ம கட்டினமே தவிர மற்றவங்கெல்லாம் பேங்க்கில் லோன் வாங்கி கட்டினோம். நாங்கள் எங்கள் கேஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கட்டினோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நெருக்கடி வரும்போது அரசு இது வந்து இதில் தலையிடணும். இது அவங்கெல்லாம் பொதுமக்கள் சொன்ன மாதிரி இது சாதாரணமான நிறுவனம் கிடையாது. இன்றைக்கி சொன்ன பாருங்க, வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் இது வந்து இந்தியா வந்து டெலிகாமில் இருக்குது. அதில் இருக்கிறதுல இன்றைக்கி நாடு முழுவதும் பரவலாக சேவை செய்கிறது பிஎஸ்என்எல் தான். சில செலக்டட் ஏரியாவில் இருப்பாங்க. அவங்க இப்போ கிராமத்தில் தொலைத்தொடர்பு சேவையை கொடுக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுக்க முடியலைன்னா பெனால்ட்டி கட்டிட்டு போயிடுறாங்களே தவிர என்ன லாபமோ நஷ்டமோ இது பண்ணுறது நாங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் அரசு இப்போ இன்னொரு அதுவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்களா? இப்போ வந்து கிராம பகுதிகளில் சேவைகள் கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ கிராமப்புற சேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது பிஎஸ்என்எல் மட்டும் தான் வந்து இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கு. இப்போ அப்படி கொடுக்க முன்வராத தனியார் நிறுவனங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தொகை வந்து கொடுக்கணும். ஆனால் அந்த தொகை வந்து கிட்டத்தட்ட வந்து 2,500 கோடி கிட்ட வந்து இருக்குது. ஆனால் இது வரைக்கும் வந்து பிஎஸ்என்எலுக்கு வந்து கொடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏன் இதில் வந்து அரசு கவனம்? ஆக்சுவலாக வந்து என்னன்னு சொன்னால் அதில் 2-3 ஐட்டம் இருக்குது. ஒன்று ஏடிசின்னு, ஒன்று ஆக்சஸ் டெபிசிட் சார்ஜஸ்ன்ட்டு ஒரு வருஷத்துக்கு 2,000 கோடி ரூபா வந்துச்சு. அது ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2008 நிறுத்திட்டாங்க. யுஎஸ்ஓ ஃபண்டுன்னா யூனிவர்சல்ஸ், இப்போ நீங்கள் சொன்னது அதுதான். அதில் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 2,000 கோடி ரூபாய்க்கு மாறும். 2017 இதுவரைலாம் அதை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணல. அந்த சேவைக்கான கட்டணத்தை பிற நிறுவனங்கள்லேருந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்க, வாங்கிட்டு அதை எங்களுக்கு ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் இந்த நெருக்கடி வருது உங்களுக்கு. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு இப்போ நான் இந்த நெருக்கடியை கூட இவ்வளோ கூட சமாளித்து இந்த 2016-17 வரையும் நாங்கள் சமாளிக்க முடிஞ்சது. எங்களால் லாபம் ஈட்ட முடியாட்டினாலும் அதான் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு 3,000 கோடி ரூபா வரலும் 2017 வரலும் நாங்கள் நஷ்டத்தில் போயிடல. ஓரளவு மேனேஜ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நஷ்டத்தில் போகுதுன்னு சொன்னால் என்ன, ரேட் வார் தான். இந்த மொபைல் இருக்குது, இந்த மொபைலை செய்கிறதுக்கு எவ்வளோ ஆகுதோ அதிலிருந்து ஒரு 10%, 5% வச்சுக்க. ஒரு சில நிறுவனங்கள் 20% வைக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த மொபைலை செய்கிறதுக்கான எவ்வளோ ஆகுதோ அதை விட கீழே வைக்கிறதுங்கிறது அன்ஃபேர் ப்ராக்டிஸாக இல்லையா? அதை வந்து கண்காணிக்க வேண்டிய ட்ராய் போன்ற அமைப்புகள் எந்த விதமான கண்ணை மூடிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா
அதனுடைய விளைவாக தான் வந்து எப்படி கட்டுப்படி ஆகும் நிறுவனம் தானே அந்த விதியையும் கொடுத்திருக்குது. அதாவது வந்து இந்த தனியார் நிறுவனங்கள் வந்து இப்போ கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு பேக்கேஜ், இலவச பேக்கேஜ், நிறைய வந்து இன்டர்நெட் சேவைகள் கொடுக்கறது, ஜிபிஸ் நிறைய கொடுக்கறது, இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு விதி இருக்கு. அதையும் அவங்க கண்காணிக்க அதைத்தான் விதி அவங்க யாருமே கண்காணிக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சேவைனா இத்தனை இப்படி தான் போகணுங்கிறத நாங்கள் பிஎஸ்என்எல் அரசு நிறுவனங்கிறதுனால நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அதை பூராத்தையும் அவங்க மீறுறாங்க, அதை கண்டுக்கிறது இல்லை. ரெண்டாவது எல்லா பக்கம் நார்த் ஈஸ்ட் இப்போ அருணாச்சல பிரதேசம் இப்போ பிரதமர் கூப்பிட்டு சொல்கிறாரு உடனடியாக போடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இப்போ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நார்த் ஈஸ்ட்டில். அப்போ அங்கே போகணுன்னு சொன்னால் யார் வர்றா? ஏர்டெல்லாக வருது இல்லை ஜியோ வர்றாங்களா? பூராமே பிஎஸ்என்எல் தான். நாங்கள் தானே அந்த மாதிரி சாதாரண மக்களுக்கெல்லாம் சேவை செய்கிறது பிஎஸ்என்எல் தானே. அப்போ அங்கே இப்போ நீங்கள் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஓட்டிகிட்டு இருக்கு, எல்லா கிராமத்துக்கும் நம்ம சேவை செய்யணும். தேர்தல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்கிறது நிச்சயமா. அதாவது அது மாத்திரம் இல்லை, அவங்க கான்செப்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பொது இப்போ கொஞ்ச நாளைக்கு இப்படியே அலோவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே இங்கே 10 நிறுவனம் இருந்தது, இப்போ 4 ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், ஒரு 2007, 8, 9, 10 எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நிறுவனம் இருந்துச்சு. இன்னைக்கு யார் இருக்கா? ஒரு 4 நிறுவனத்துக்குள்ள வந்துருச்சு. அதில் இருக்க ஒரே பொதுத்துறை எம்டிஎன்எல்லும் பிஎஸ்என்எல். இப்போ எங்களை நீங்கள் இந்த போட்டியில் காலி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து என்ன ரேட் வச்சாலும் சரி கொடுத்தாங்கணும். கண்டிப்பா அதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அந்த திசையை நோக்கி அந்த திசையை நோக்கி இப்போ இழுத்துட்டு போறாங்க அரசுங்கிறது தான் எங்களுடைய வருத்தமெல்லாம். கண்டிப்பா மக்களுடைய கருத்துக்களோட நம்ம சேர்ந்து போலாங்க. வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு பேசுங்க. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் எம்எம்சி பத்மநாபன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். அதாவது இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த 58 மாதங்கள்ல தனியார் கம்பெனி சிஇஓவா செயல்பட்டு இருக்கிறாருங்க. அதுலயும் குறிப்பா ரிலையன்ஸோட குரூப்புக்கு கௌரவ தலைவரா செயல்பட்டு இருக்கிறாரு. இந்த பாரத பிரதமரா அவர் செயல்படலீங்க. இந்த இப்படி மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு சேலத்துல இருக்கக்கூடிய ஸ்டீல் பிளான்ட் ஒழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இன்னைக்கு பார்க்க போனா புகழூர் காகித ஆலை இருக்குதுங்க. இந்த காகித ஆலை ஒரு நாளைக்கு 1100 டன் உற்பத்தி ஆயிட்டு இருந்தது பேப்பர்ஸ். இன்னைக்கு 700 டன் தான் உற்பத்தி ஆகுது. காவிரி தண்ணி வர கிடையாது. அவங்க இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் 1500 பேர் தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் நீண்ட காலமா வேலை செஞ்சு அவங்களும் இன்னும் பர்மனன்ட் பண்ணாம இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க மேடம், அதாவது மக்களாட்சி நடக்குதா? மன்னராட்சி காலத்துல கூட பொதுத்துறை நிறுவனங்கள் வளர்ந்தது. இந்த ஆட்சி வந்து மக்களாட்சிங்கிற மாதிரியாவே தெரியல. இவர் வந்து ஹிட்லரோட மிக மோசமா செயல்பட்டு இருக்கிறாரு. வரக்கூடிய தேர்தல்ல கண்டிப்பா ஆசிரியர்களும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, கைத்தறி நெசவாளர்களும் சரி, மீனவர்களும் சரி, பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரியக்கூடிய ஊழியர்களும் சரி, அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருமே இந்த தமிழகத்துல 40க்கு 40 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ராகுல் காந்தி பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டதுங்க. ஒரு தொகுதியில கூட இவங்க டெபாசிட் வாங்க போறது இல்ல. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்த நேரத்தை கேட்கலாம். வணக்கம், மக்களின் குரல். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன சொல்லி? மேடம் நான் காரைக்குடில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம் இது வந்து பிஎஸ்என்எல் வந்து ஸ்டாண்டர்டா தான் மேடம் இருக்கு. எந்த ஒரு நெட்வொர்க் வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு வோடாஃபோன் கொடுக்கற அளவுக்கு பிஎஸ்என்எல் வந்து ஆதி காலத்துல இருந்து வர அரசாங்கம் எப்படி மேடம் கொடுக்க முடியாதா? மக்கள்கிட்ட நீண்ட காலம் வந்து சேவை தேவை பிஎஸ்என்எல்ங்கிறது. இதுல ஒரு ஷேரிங் சைட்டா உள்ள வோடாஃபோன் பிஎஸ்என்எல் இருந்து வர்ற காப்பர்ல எடுக்கிற லைன் தான் பிரைவேட் கம்பெனி. அவங்களால கொடுக்கக்கூடிய சேவை கூட கவர்மெண்டால கொடுக்க முடியாதா மேடம்? கண்டிப்பா முடியும். ஆனால் அரசாங்கம் அதை செய்யலன்றதுக்காக தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். மேடம் அதுபோக பிஎஸ்என்எல் ஊழியர்கள் வந்து சரியான ஒரு செயல்பாடு கிடையாது மேடம். ஏன்னா ஒரு சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். நம்ம வந்து வேலை பார்த்தாதான் ஊதியம் வந்து உயரும். அதே மாதிரி சரியா கிராமப்புறங்களுக்கு வந்து ஒரு தொலைத்தொடர்பு வந்து கொண்டு போய் வருமானத்தை எப்படி பெருக்கலாம் அப்படிங்கறத மக்களும் என்ன சேர்ந்து செயல்படணும் மேடம். அதாவது ஊழியர்கள் பத்தி நீங்க சொன்னீங்க. ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில், பேரிடர் காலங்களில் வந்து எந்த தொலைத்தொடர்பு நிறுவனம் மக்களுக்காக வேலை செய்தது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு நேரத்தையும் பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்களா? சரி மேடம், இணைப்புல இருக்கீங்களா? ராஜா பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். இப்ப வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து பணிபுரியக்கூடிய நம்மளுடைய பிஎஸ். ஹலோ, சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. நீங்க தொலைக்காட்சி சத்தத்தை குறைங்க, உங்க வீட்டுல இருக்கிற தொலைக்காட்சி சத்தத்தை, அப்பதான் நீங்க பேச முடியும். பிஎஸ்என்எல் ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் வந்து மேடம் பாதிக்க கூடாது மேடம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏழை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிதும் பாதிப்படைகிறாங்க மேடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக குறைந்த பட்சமா 35 ரூபாய்க்கு மினிமம் பேலன்ஸ் வந்து நம்மளுடைய வந்து அமௌண்ட் போட்டா மட்டும்தான் இன்கமிங் கால் வரணுங்கிற ஒரு சட்டம் இருக்குது மேடம்.
இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும் இழப்பை ஏற்படுத்தி கொடுக்குது மேடம். ஒரு சாதாரண ஒரு சரியா கேட்க மாட்டேங்குது. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோங்க. அதாவது அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது ஊழியர்கள் பற்றிய அந்த பார்வை அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது போக்குவரத்து தொழிலாளர்களும் சரி, இந்த வெள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ள பாதிப்பின் போது எந்த ஒரு தனியார் போக்குவரத்தும் வந்து இயங்கவே இல்லை. அரசு போக்குவரத்து துறையில் அரசு ஊழியர்கள் மட்டும்தான் வந்து அன்றைக்கு வந்து அவங்க உயிரை பணயம் வச்சு வந்து போக்குவரத்தை வந்து இயக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் பிஎஸ்என்எல்லாம் வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓகே புயலின் போதும் சரி, வார்தா புயல், எந்த ஒரு பேரிடர் காலத்திலும் அவங்க தான் வந்து சிறப்பாக வந்து அந்த இணைப்பு வந்து கிடைச்சிட்டு இருந்தது நமக்கு. இப்போ நீங்கள் இந்த பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க. எல்லா நேரத்துலையும் அது வடகிழக்கு மாநிலங்களாக இருந்தாலும் சரி தான். இப்போ நீங்கள் உத்தரகாண்டில் நடந்துச்சு, புயல் நடந்துச்சு, வார்தா புயல் வந்துச்சு, எல்லா நேருக்கும் இப்போ கஜா புயல். யார் போய் மின்வாரியக்காரர் நம்ம பொதுத்துறை நிறுவனம் தான் போய் நிற்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட் பார்க்குறாங்க, பிஎஸ்என்எல் பார்க்குறாங்க. அன்றைக்கி இந்த வோடாஃபோனு ஏர்டெல்லாம் காணுமே. இங்கே நம்ம சென்னை புயலை போய் யார் வந்தா? பெரிய டாக்ஸி ஓனர்ஸ் எல்லாம் காணுமே. சாதாரண மக்கள் டிரான்ஸ்போர்ட் தானே ஓடிச்சு. அவங்க சொல்கிறதுல எங்கேயாவது ஒரு சில நேரங்களில் சில இடங்களில் நம்ம ஊழியர்களே கூட ஒன்று ரெண்டு இருக்கலாம். அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து அந்த தனிப்பட்ட ஊழியர்களுடைய அது வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம மக்கள் சேவை அதுவும் ஒரு பொது நிறுவனத்தில் இருக்கும்போது அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறது மாற்று கருத்தே கிடையாது. அவங்க ஐயா சொன்னாங்க, ஒருத்தர் சொன்னது அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நாங்கள் சரி பண்ணிக்கிறதுங்கிறது எங்கள் நோக்கம். அதில் தொழிற்சங்கங்கள் அதில் மாறுபட்ட கருத்து. உணர்வு ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் பிஎஸ்என்எல்ல ஒரு கம்ப்ளைண்ட்னா எங்ககிட்ட வந்து சண்டை போடுறீங்க, சண்டை உரிமையோட சண்டை போடுவாங்க. மற்ற என்ன ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்க வேண்டியதான், நீங்களே அசந்து போய் கட் பண்ணி போயிட்டுருக்கீங்க. அப்போது மக்களுடைய நேரடி பாதிப்பு கூட எங்களுக்கு வந்தாலும் நாங்கள் கவலைப்படுறது. ஏன்னா மக்கள் இயக்கத்தில் நம்ம இருக்கோம், அதில் போய் நம்ம பண்ணுறோம். ரெண்டாவது இதில் என்ன வருதுன்னு சொன்னால், இந்த கான்செப்ட் வந்து நாங்கள் தாக்குப்பிடிக்கிறப்ப சில கம்பெனிகள் நான் முன்னாலே சொன்ன மாதிரி மீதம் இருக்கிறதுல இந்த ஒரு கம்பெனியை காலி பண்ணுறதுல கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க. ஆனால் அந்த தனியார் நிறுவனங்களுக்குள்ளே கூட போட்டி இருக்குது. அவங்களே கூட இப்போ என்னன்னு சொன்னால் அதிலே கூட இப்போ 10 இருந்தது 4 ஆச்சு, அதையும் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாமாங்கிற போட்டியெல்லாம் கூட இருக்குது. ஆனால் என்ன பொறுத்தவரை நிச்சயமா நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஏற்கனவே நான் சொன்னது தான், டேரிஃப் வாருங்கிறது அரசு வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நீங்கள் இங்கேயே நான் இங்கே சென்னையில் நான் பார்க்குறேன். ஏன் இங்கே சென்னையில் நம்மளால் இது மீட்ரு போட்டு ஆட்டோ ஓட்ட முடியல? இன்னொரு நான் பேரை சொல்ல விரும்பலை, 25 ரூபாய்க்கு மினிமம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்கள் அரசே போடுது, அரசு போட்ட உத்தரவுலேயே 12 ரூபா 25 ரூபாய்க்கு மேலே போடணும்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் மினிமம் 25 ரூபாய்னா அதை நீங்கள் அலோவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, முதல்ல நீங்கள் காலி பண்ணுறதுக்காக அது வருவானே தவிர இருக்க மாட்டான். நம்ம கடையிலலாம் பார்ப்போம் தீபாவளி ஆடி தள்ளுபடின்ட்டு. நான் என்ன கேட்டேன்னா, ஆடி தள்ளுபடி ஒரு சேலை எடுத்தால் 4 சேலைன்னு சொன்னால் அப்போ ஒரு சேலையினுடைய விலை நீ அவ்வளோ ஏற்றி ஊற்றின்னு அர்த்தமா? அதானே உண்மை உங்களுக்கு. அப்போ அதே மாதிரி இங்கே வந்து டேரிஃப் வார்னுக்காக நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. ஒரு ரீசனபிள்னஸ் இருக்கணும், கவர்மெண்ட் அதில் தலையிடணும்னு சொல்கிறேன். இங்கே பிஎஸ்என்எல் நான் உங்களுக்கு பிஎஸ்என்எலுக்கு மாத்திரம் நஷ்டம்னு நீங்கள் நினைக்காதீங்க. என்டையர் டெலிகாம் செக்டரில் இதுவரையிலும் வந்து அரசுக்கு வந்த லாபமே குறைஞ்சி போச்சு. இப்போ வருவாயே குறைஞ்சிச்சு, பல டாக்ஸிக்ஸ் எல்லாமே குறைஞ்சிருது இல்லை இந்த மாதிரி போகும். ஆனால் உங்களுக்கு வந்து தனியார் நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் அப்படின்ற ஒரு அவைலபிலிட்டி வந்து இருக்குது. அவங்களுக்கு வந்து அதை வந்து அரசாங்கம் வந்து அனுமதிக்குது இல்லையா? இப்போ பொதுத்துறை வங்கிகள்லேயே வந்து அவங்க வந்து கடன் வந்து வாங்க முடியுது அவங்களால. ஆனால் ஒரு பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் வந்து பொதுத்துறை வங்கிகளில் வந்து கடன் வாங்க முடியல. அது எப்படி? அதைத்தான் இப்போ நாங்கள் இப்போ இந்த ஸ்ட்ரைக் பீரியடில் நாங்கள் பேசுனது என்னன்னு சொன்னால், எங்கள் பிஎஸ்என்எல் நிறுவனத்திலிருந்து எங்களுக்கு கடன் வாங்க பர்மிட் பண்ணுங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கேபெக்ஸ்னு பேர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நான் அலோவ் பண்ணுறேன். ஓகே, டே டு டே ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் ஓபெக்ஸ்னு பேர், அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்னா, நீங்கள் வந்து இந்த ஆப்ரேஷனல் இதுக்கு வந்து நீ என்னை பெர்மிட் பண்ணிங்கன்னா தானே நான் கட்டுமானம் பண்ண முடியும், அடிப்படை இல்லாமல் என்ன பண்ண முடியும்? இந்த வாதத்தை நாங்கள் முன்னே வச்சோம். ரொம்ப நாள் போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே வந்து இதை கேட்டுட்ருக்காங்க எங்கள் நிறுவனத்தில் இருந்து. அப்போ இவங்க இதை பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இப்போ நேற்று வந்து இந்த முடிவுக்கு வர்றாங்க பாருங்கள், கொஞ்சம் ஓரளவு அலோவ் பண்ணலாங்கிறது. இது நாங்கள் முன்னாலே பண்ணுறப்பவே நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஜனவரி மாதமே நாங்கள் இதெல்லாம் ரைஸ் பண்ணோம். டிசம்பர் மாதம் மந்திரி கூடவே பேசணும், எல்லா தொழிற்சங்கத்தையும் நான் உட்பட போய் உட்காந்து பேசுகிறோம். நீங்கள் வெறும் கடன் மட்டும் கிடையாது, உங்களுக்குன்னு சொத்து இருக்கு இல்லையா? பிஎஸ்என்எல் சொல்லிட்டு பல லட்சக்கணக்கான கோடிகள் சொத்து. எங்கள் சொத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால்
சாதாரண ரேட்லேயே 1 லட்சம் கோடிக்கு இருக்குது. மார்க்கெட் ரேட்னா 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குது. நாங்கள் அதுலேயும் கூட என்ன லேண்ட் பாலிசின்னு கேட்டிருக்கோம். என்ன கேட்டிருக்கோம்னு சொன்னால், நான் இந்த உடன்பாட்டில் முக்கியமான இன்னொரு உடன்பாடு என்னென்னா, இந்த அசட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்னு சொல்லி டிஓடி அரசுலேருந்து பிஎஸ்என்எல் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வரலும் கொடுக்கல. கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து பேசுவோங்க. நேயர்கள்ட்ட கருத்து கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து இதே விஷயங்களை பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம், திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பேசுறோம். முருகேசன். சொல்லுங்க சார். சார்ட்ட பேசுறேன். சுப்பிரமணியன் சார்ட்ட. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், முருகேசன் பேசுறேன். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம கிருஷ்ணாபுரத்துல இருக்கேன் சார். சொல்லுங்க சார். நம்ம ஏதோ ஓரளவு பென்ஷனுக்கு பட்ட கஷ்டத்துல வாங்கிட்டோம். இன்னைக்கு வந்து எம்ப்ளாயி எந்த அளவுக்கு ஒரு படுமோசமான சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்களா சார். இப்ப நம்ம சர்வீஸை பொறுத்த மட்டும் நம்ம இப்ப வந்து லேண்ட் லைனை ஒழுங்கா தான் காமிச்சுட்டு வரோம். பிஎஸ்என்ல வந்து எல்லா இடத்துக்குமே டவர் கவரேஜ் 7 பேஜ் போட்டா தானே சார். 8வது ஸ்டேஜ்ல தானே நம்ம வந்து ஒட்டுமொத்த கவரேஜே கொண்டாட முடியும். 2007ல இருந்து எந்த எக்யூப்மெண்ட்டும் வாங்கக்கூடாதுன்னு நிர்வாகம் முடிவு பண்ணிட்டு 4G சர்வீஸும் எங்களுக்கு முன்னாடி கொடுக்கல. ஒரு போட்டினா இப்ப 100 மீட்டர் ஓட்டம் உலக கோப்பையில விடும்போது ஒருத்தர் ஒரு செகண்ட் ஒரு பின்னாடி ஒரு நூல் பின்னாடி விட்டுட்டு ஒருத்தர் முன்னாடி விட்டா யார் ஜெயிப்பா? கண்டிப்பா முன்னாடி விட்டவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ இது மாதிரி ஒரு நீங்க அவங்க எங்களை ஜெயிக்கல, இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் ஏமாற்றி எங்க பொதுத்துறை நிறுவனத்தை தோக்க வைக்கிருக்காங்க. அது நாங்களா தோக்கல. இந்த மாதிரி மோடி மாதிரி அரசியல்வாதிகளுடைய சூழ்ச்சி தான் இந்த இதுக்கு காரணம். கண்டிப்பா கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இன்னொரு நேட்ட பேசலாங்க. வணக்கம், மக்களின் குரல். வணக்கம். வணக்கம். உங்க தொலைக்காட்சி சத்தத்தை குறைச்சிட்டு பேசுங்க. உங்க பேரை சொல்லிட்டு பேசுங்க. சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வீட்டுல இருக்கிற தொலைக்காட்சி சத்தத்தை குறைச்சிட்டு நீங்க பேசுங்க. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. நான் தொலைத்தொடர்புல இருந்து வெளியே வந்துட்டேங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டேன். சரிங்கய்யா, சொல்லுங்க. எங்களுக்கு வந்து கரெக்டா வந்து 26ஆம் தேதி SMS வந்து 28ஆம் தேதி பென்ஷன் வந்துருது. வந்துட்ட உடனே எனக்கு தெரியாது, ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்காக போகும்போது இது மாதிரி இந்த மந்த் சேலரி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? இவரும் ஒரு தொழிற்சங்க தலைவர். அதில் வந்து என்ன காரணம் எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் திடீர்னு நான் எலெக்ஷனை பற்றி டிவியில் பார்க்கும்போது நேர்காணல் இன்னைக்கு 3 to 4 போது ரைட் கேட்கலாம் கேள்வி அப்படின்னு பார்த்தா இவர் இருக்காரு, அண்ணன் தலைவர் இருக்காரு. எனி டவுட் அதுக்கு தான் என்ன காரணம்? நம்ம வந்து அருமையான ஒரு இலக்கா, தங்க முட்டை இடுகின்ற தங்கமான இலக்கா இது இல்ல, அந்த மாதிரி இலக்கா வந்து என்ன எங்க போயிருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. நான் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு வந்து. கண்டிப்பாங்க, நம்ம அதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். ஏன் இப்படி ஒரு சூழலுக்கு இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சுப்பிரமணியன் ஐயாவும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. வணக்கம், மக்களின் குரல். வணக்கம். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாங்க. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, பென்ஷன் வாங்குறேன்னு. உண்மையிலே அவருடைய மனநிலை எனக்கும் உண்டு. நானும் அந்த பிஎஸ்என்எல்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆனதுனால அவருக்கு 27ஆம் தேதி பென்ஷன் வரும்போது நம்மோட வேலை செய்கிற ஆளுகளுக்கு வரலைங்கிறப்ப பென்ஷனர் பூராமே ஓய்வூதியர்கள் பூராமே அவருடைய மனநிலை தான். ஏன்னா நம்ம கூட இருக்கவங்களுக்கு வரலைங்கிறது ரொம்ப வேதனையோடு தான் நாங்கள் இருக்கோம். அவர் அதே தான் என்னுடைய மனநிலையும் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக காரணம் வந்து அவர் கேட்ட மாதிரி இப்போ நீங்கள் கேட்டோம், நான் முன்னால் சொன்னேன், அந்த லேண்ட் பாலிசியை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு பெரிய எங்களுக்கு வந்து அசட்ஸ் எல்லா பக்கமும் முக்கியமான தலைநகரம் பூராத்துலேயும் இருக்குது. நாங்கள் முடிஞ்சதை வச்சுக்கிறோம், மற்றதை வாடகைக்கு விடலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். அது அந்த வருவாயை நாங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த இடைக்காலத்தில் இந்த ஸ்டாண்ட் பண்ணி, அதாவது இந்த போட்டியில் நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிற வரலும் ஒரு இடைக்காலமாக அதை பயன்படுத்திக்கலாம்னா இது வரலும் இன்றைக்கி வரலும் நீங்கள் பெர்மிட் பண்ணல. அதுக்கு இடைக்காலமாக தான் நாங்கள் என்ன பண்ணோம், பேங்க் லோனை கொஞ்சம் வாங்கிக்கிறதுக்கு பெர்மிட் பண்ணுறோன்னு இன்றைக்கி கொஞ்சம் ஏதோ யோசிச்சிருக்காங்க. பரவாயில்ல, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 2 கான்செப்ட் மெயின். மூணாவது என்ன சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, ஃபினான்ஷியல் வயபிலிட்டின்னு வந்து இப்போ எங்கால மத்தியில் என்ன வருதுன்னு சொன்ன உணர்வு, நம்ம ஏன் பிஎஸ்என்எலுக்கு வந்தோம் தொழிலாளர்கள் மத்தியில் சொல்கிறாங்க. இப்போ பல பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் உடன்பாடு போட்ட ஆளுகளில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்கல்ல, எங்களை திரும்பி போகிறதுக்கு வழிவகுத்து கொடுங்க. இங்கே கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் கூட இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் விட்டுறோம். ஐடிஏ பென்ஷன்னா சிடிஏ பென்ஷன் ஏதோ இருக்குது, கவர்மெண்ட் செக்டாருக்கு நான் போய்க்கிறோம், அதுக்கு வழி பண்ணுங்கிறாங்க. இத்தனை பண்ணி கொடுத்துட்டு அவங்க பிஎம்ஓ ஆபீஸ்க்கு ஒரு கடிதம் எழுதிருக்காங்க. ஒரு அம்மா சொன்னேன் இல்லையா, ஒரு ஊழியருடைய மனைவி, அவங்களும் இதே தான் சொல்றாங்க. அந்த மனநிலை வந்து அந்த ஊழியர்கள் மத்தியில் வந்து நாங்கள் என்ன பார்க்குறோம்னு சொன்னால்,
இப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த கடனை பற்றி சொன்னீங்க. இந்த 2018 நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாங்கள் 11,500 கோடி ரூபா தான் வாங்கியிருக்கோம் பிஎஸ்என்எல். ஆனால் ரிலையன்ஸ் இப்போ தான் 2 வருஷம் ஆகுது, 87,425 கோடி ரூபா வாங்கியிருக்காரு. ரிலையன்ஸ் ஜியோ சொல்கிறேன் உங்களுக்கு. பாரதி ஏர்டெல் 1,60,000 கோடி ரூபாய். ஐடியா 1,38,000 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. வோடஃபோன் ஐடியா இப்போ மெர்ஜ் ஆகிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாம் சேர்த்து 6 லட்சம் கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. நாங்கள் வெறும் 11,000 கோடி ரூபா தான் இதுவரையிலுமே நாங்கள் வாங்கியிருக்கோம். நான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதுல இவ்வளவு காலதாமதம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ரெண்டாவது நீங்கள் இன்னொன்று நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் வெளியில் இப்போ பரவிக்கிட்டு இருக்குது. இப்போ ரஃபேல்காரர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அனில் அம்பானி, அவருடைய இதை ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல லட்சம் கோடி ரூபா இப்போ நெருக்கடி வந்து எரிக்சனுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அது மூடியாச்சு. அதை யார் இப்போ பணம் கட்ட போகிறாங்க? அது என்பிஏல வந்து நிற்க போகுது. ஏற்கனவே 10 லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் கடன் வசா பண்ணியிருக்கீங்க. யார் அவங்கெல்லாம் யார்? அதே தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ஜியோ வாங்கிய கடனாகட்டும் அல்லது வந்து ஏர்டெல், பாரதி ஏர்டெல்லினுடைய அந்த கடனாகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு கடன். உத்தரவாதம் இல்லாத நம்மளுடைய பணம், பொதுமக்களுடைய பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. உண்மை. நீங்கள் இப்போ நீங்கள் பிஎஸ்என்எல்கிட்ட நீங்கள் எங்கள் இடத்த எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் அங்கே போய் என்ன பண்ண முடியும்? இப்போ எல்லாரும் வெளியிலேருந்து போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பல மோடிகள் எல்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் போடுறான் பத்திரிகையில எல்லாம் படிக்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அவன் கொண்டு போனது 10,000 கோடி 20,000 கோடி எடுத்துகிட்டு போகிறான். இங்கே ஒரு வீட்டை ஜப்தி பண்ணணும், அதில் 200 கோடி ரூபாய்க்கு பண்ணான்னா என்ன, யாரை ஏமாத்துறது மக்களை? அவங்க நீரமோடியோட வீட்டை எடுத்துட்டு அதுல இருந்து ஏதோ ஒரு என்னது புத்தர் சிலையை எடுத்து, அதுதான் சொல்றேன். நீ அவங்க கொண்டு போனதுக்கும் நீங்க பறிமுதல் பண்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்போ மக்கள் மத்தியில நீங்க வந்து நாங்க ரொம்ப சரியா இருக்கோங்கிற மாதிரி காமிச்சுக்கிறோம்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப தவறு. பிஎஸ்என்எல் பொறுத்தவரையிலும் நாங்க எங்களை பொறுத்தவரையிலும் இப்போ என்ன தெரியுமா, இப்போ நான் விவாதமே மாறிடுச்சு. நான் அதுக்காக சொல்றேன் உங்களுக்கு. நாங்க என்ன இப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, 4G கொடுக்கணும். நீங்கள் 2Gலேருந்து 3G வர்றப்ப நாங்கள் 2007 நம்ம பிஎஸ்என்எல் நிறுவனத்தினுடைய அந்த சீரழிக்கப்பட்ட ஒரு நிலை, ஊழியர்களுக்கு ஊதியமே கொடுப்பதற்கு தாமதமாகின்ற ஒரு சூழலுக்கு இந்த பொதுத்துறை நிறுவனம் இந்த பிஜேபி ஆட்சியில் தள்ளப்பட்டிருப்பது எதனால், என்ன காரணம், அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து மக்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்கலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் திருச்சியில இருந்து பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சி. சொல்லுங்க. திருச்சியில இருந்து. நான் பிஎஸ்என்எல் ஆரம்பிச்சதுல இருந்து லேண்ட்லைன் பிஎஸ்என்எல் தான் வச்சிருக்கேன் 15 வருஷமா. அதே போல பிஎஸ்என்எல் செல்போன் வந்ததுல இருந்து அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரிட்டையர்டு அரசு ஊழியர், கவர்மெண்ட் அரசு, தமிழ்நாடு அரசு ஊழியர். இதுல வந்து 2G வந்து ஊழல் சொல்லி எழுதி தப்பா எழுத வச்சு அந்த ஏஜிக்கு வந்து தலைமை ஏஜிக்கு வந்து கவர்னர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராபகேட் பண்ணி தப்பான இதை கொண்டுதான் பிஎஸ்என்எல் இந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்க பழைய ஆட்சியில. பழைய ஆட்சி மீன்ஸ் பழைய எதிர்கட்சி, பிஜேபி ஒழுங்கா சொல்லலாம். அந்த அதே மாதிரி பிஎஸ்என்எல் வந்து இவ்வளவு தரங்கட்டத்தனமா கொண்டு போனது காரணமே இந்த மோடி ஆட்சி தான் நான் சொல்ல இது பண்றேன், கருத்தை தெரிவிக்கிறேன். இதுக்கு வந்து கடன், இவங்க கடன் கொடுக்காம மத்த இதுக்கு பிரைவேட்டுக்கு இது பண்ணிக்கிட்டு மோடி வந்து பிரைவேட் பிஎஸ்என்எல்லுக்கு எல்லாம் இது ஜியோக்கு எல்லாம் விளம்பரதாக இருந்துகிட்டு இருக்காரு. இவங்களால அவங்களுக்கு பிஜேபி ஆட்சிக்கு காசு கொடுக்க முடியாது, அதனால அவங்க கொடுப்பாங்கல்ல, அதனால தான் அப்படி இருக்கா தெரியல. பேசலாம், தொடர்ந்து பேசலாங்க. நாம இன்னொரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம், சொல்லுங்க. உங்க வீட்ல இருக்கிற தொலைக்காட்சி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருங்க சார், அப்பதான் கேட்கும் தெளிவா. இப்ப பேசுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க, கேக்குது. இணைப்புல இருக்கீங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மேடம், என் பேர் வந்து ஷஃபீக் அஹமத் மேடம். சொல்லுங்க. மேடம், நாங்க வந்து பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் வந்து சரண்டர் கொடுத்து 8 மாசம் ஆகி கூட அந்த ரீஃபண்ட் பணம் வந்து இன்னும் கொடுக்காத இருக்கிறாங்க மேடம். சரி, நம்ம பேசுவோம். இது வரைக்கும் 800 சில்லற எனக்கு ரீஃபண்ட் ஆக வேண்டிய அமௌண்ட் வந்து இது வரைக்கும் வந்து வரவே இல்லை மேடம். 8 மாசமா வந்து சபாய்க்கு இருக்கிறாங்க. நானும் போய் ஆபீஸ் போய் வந்து இருக்கிறேன் மேடம். அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குது ஒரு பொதுத்துறை நிறுவனம். கண்டிப்பா நம்ம அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம் சார். நீங்க நிகழ்ச்சியை பாருங்க. வணக்கம், மக்களின் குரல். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? பேசுறேன், லைன் இருக்குங்க, கொஞ்ச நேரம் பேசுறேன். சொல்லுங்கய்யா. லைன் இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கேன். சொல்லுங்க.
இந்த ஸ்கேர்சிட்டிக்கு என்ன காரணம், ஏன் டிபார்ட்மெண்ட் வந்து இப்படி லாபத்துல இயங்கின டிபார்ட்மெண்ட் எப்படி வந்து இந்த அளவுக்கு நஷ்டத்துக்கு போச்சு அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அந்த காரணத்தை விரிவா தெரிஞ்சுக்கணும் மக்கள். கண்டிப்பா. ரெண்டாவது வந்து இந்த அரசு வந்து ஏன் இந்த பொதுத்துறை வந்து இப்படி வீணாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. எப்படி வந்து பப்ளிக் செக்டரை வந்து நலிவடை செஞ்சு பிரைவேட் கன்சர்ன்ஸ் வந்து எப்படி வந்து உருவாக்கி ஊக்கப்படுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து பொதுமக்களுக்கு இன்னும் தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சியை பாருங்கயா, நம்ம தொடர்ந்து பேசுவோம். சொல்லுங்க, அவங்க பொதுமக்களினுடைய அது நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அனில் அம்பானி குரூப்பில் அந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக 1,10,000 கோடி ரூபாய்க்கு மேலே அவரால் முடியலை. இப்போ இந்த மாற்றுத்திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இந்த இது கொடுத்துட்டு போகிறதுங்கிறது போயிட்டுருக்காரு. இதே மாதிரி வந்து எல்லா நிறுவனங்களும் அப்படி தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு நம்ம ஒரு பெரிய விவாதம் பொதுவாகவே நடந்துருக்கு. என்பிஏன்ற அவங்களால கட்ட முடியாததுக்கு வசா பண்ணுறது. இது 9,000 கோடி ரூபா 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே வசா லட்சம் கோடி ரூபாய்க்கு 9 லட்சம் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு வசா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்கேயே நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, ஆனால் பொதுத்துறை நிறுவனமான எங்களை நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க. ரெண்டாவது என்ன நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னால், இந்த ரேட் வாரை நீங்கள் இன்டர்வியூன் பண்ணி ட்ராய் வந்து பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி நமக்கு பொதுமக்களை பொறுத்தவரை நாங்கள் வருத்தப்பட முடியாது. பொதுமக்களுக்கு எது சீப்பாக கிடைக்குதோ வாங்கிட்டு போவாங்க, அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அன்ஃபேர் டேரிஃபுங்கிறது அது சரியாக இருக்காது, அதில் அரசு தலையிடணும். மூணாவது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் எங்களுடைய விவாதம் இந்த 4G பற்றி பேசும்போது பல்வேறு சேவைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4G இல்லைன்னா நமக்கு வந்து கிடைக்காத ஒரு சூழல். அதனால தான் நிறைய பேர் வந்து தனியார் நீங்கள் 4G வந்து நமக்கு மற்ற நிறுவனங்களுக்கெல்லாம் 2-3 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்துறாங்க. நாங்கள் 2 வருஷமாக BSNL இருந்து கேட்டுட்டு இருக்காங்க, இதுவரையிலும் கொடுக்கல. இப்போ ரீசெண்டாக நான் சொல்கிறது டிசம்பர் 3ஆம் தேதி இதே நம்ம அமைச்சர் கூட நாங்கள்லாம் பேசுகிறப்ப என்ன சொன்னார்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்கள் சம்பள பேச்சுவார்த்தையை அப்புறம் வச்சுக்கோங்க, என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அவைலபிள் கேபினெட்டில் 4Gக்கு நான் வாங்கி தந்துடுவேன். ஒரு கொரி வந்து அடுத்த மினிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்கு, அதுக்கு ஒரு ஆஃபீஸர் நாங்கள் டெப்யூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அவைலபிள் கேபினெட்டில் நாங்கள் அப்புறம் நாங்கள்லாம் கூட நம்பினோம் வரேன். ஸ்ட்ரைக்கே கூட டிசம்பர் 3ஆம் தேதி ஆரம்பிக்கிற ஸ்ட்ரைக்கை ஒத்தி வச்சோம் அவருடைய பேச்சை கேட்டு. ஆனால் இன்றைக்கி என்ன 4 மாதம் 5 மாதம் ஆகுது, இதுவரையும் கேபினெட்டே போயிடுச்சு. அப்போ நாங்கள் எப்படி பார்க்குறோன்னு சொன்னால், 3G வந்தப்போ கூட எங்களுக்குள்ளே கொண்டு எங்கள் இப்போ ராஜா இருந்தப்போ அவர் வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னால், நார்மலாக வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் இராணுவத்து கையில் இருக்கும். அது வந்து ஒரு ரேர் இது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ யாராலும் பார்க்க முடியாத ஒரு சக்திங்கிறத அவர் வெளியில் கொண்டு வந்து எடுத்து புதைபொருள் ஆராய்ச்சி மாதிரி நடத்தி வெளியில் கொண்டு வந்தார். ஆனால் அவர் பேரை கெடுத்தாங்க எல்லாரும், அது வேறு விஷயம். ஆனால் வெளியில் வந்த முன்னால் இன்றைக்கி 3G வந்துச்சு. 3G வர்றப்போ நாங்கள் ஜூலை 2007 வேற ஒரு காரணத்துக்காக ஒரு போராட்டத்தில் போனோம். அதாவது அவர் பொறுப்பேற்ற உடனே அவருக்கு சில சந்தேகங்கள் சில இதில் வந்ததாக கேட்டிருந்தார். அந்த டிரான்சிட் பீரியடில் நாங்கள் வேறு மாதிரி எண்ணம் கொண்டு நாங்கள் ஸ்ட்ரைக்கில் போனப்போ அவர் ஸ்ட்ரைக் முடிஞ்ச முன்னால் ஒரு நாள் வச்சு எங்களை 30 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு கருத்தை சொன்னார். என்கிட்டே தனியாக சொன்னார், 3G நான் எங்கேயாவது கொடுத்துருந்தேன்னா கேட்டு சொல்லுங்கன்ட்டு. இதே தொழிற்சங்க மத்தியில் நானும் மூத்த தலைவரும் போனப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க இது வரலும் கொடுக்கலன்ட்டு. அப்போ என்ன சொன்னார்னா, 30 பேரையும் வச்சுட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போகிறோம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு, நீங்கள் இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை வச்சுருக்கீங்க, 3G கொடுத்தோன்னா முதல்ல BSNLக்கும் MTNLக்கும் கொடுக்காம யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்னோட பழகின மூத்த தலைவர்கள் கூட கீழே வந்து சொன்னாங்க, தயவு செஞ்சு ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து இவ்வளோ ஓப்பனாக அவர் சொல்லியிருக்கக்கூடாது, ப்ரைவேட் செக்டர்லாம் அவரை டார்கெட் பண்ணுவாங்கன்ட்டு. அதுதான் நடந்தது, அதான் நடந்தது உண்மை. அப்போ அதே மாதிரி அவர் சொன்னது மாதிரி 3G எங்களுக்கு தான் முன்னால் கொடுத்தாரு. அப்போ நீங்கள் 4G வந்து அடுத்தவனுக்கு கொடுத்து நேற்று வந்து ஜியோவுக்கு கொடுக்குறீங்க, ஆரம்ப காலத்துலேருந்து எங்களுக்கு கொடுக்கலையா? அப்போ நீங்கள் எப்படி வந்து செல்லில் ஒரு 4 வருஷம் கழிச்சு அலோவ் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போ கூட நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ 85% வந்து 4Gக்கு போயிடுச்சு. இன்னும் நீங்கள் சில சப்ஸ்கிரைபர்ஸ் சர்வீஸை அங்கே போனால் தானே இன்னும் கொஞ்சம் நம்ம கொடுக்க முடியும். என்ன தான் BSNL இருந்தாலும் நாங்கள் அங்கே போகணும்ல. கண்டிப்பாக. அப்போ அதில் வந்து அரசு வந்து முன்னுரிமை கொடுத்து உடனடியாக அதை அலோவ் பண்ணுங்கிறத நாங்கள் கேட்குறோம். அப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ ஃபினான்ஷியல் வயபிலிட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பென்ஷன் கொடுக்கும்போது நாங்கள் வந்து பப்ளிக் செக்டர் நீங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் பென்ஷனுக்கு வந்து நாங்கள் மாதம் BSNL கவர்மெண்ட் பணம் கட்டிடுறோம். அது 5,000 crores மேலே இல்லைம்மா, 4% 18% வரலும் ஒரு ஊழியனுடைய
அந்த சேவையை அனுசரித்து எவ்ரி மந்த்து நாங்கள் டிஓடிக்கு பணம் கட்டிடுறோம். அதிலிருந்து தான் எங்கள் இப்போ நாங்கள் பென்ஷன் வாங்குறோன்னா ஏற்கனவே கட்டி வச்சதுலேருந்து கொடுத்துட்ருக்கான், இவங்க யாரும் கொடுக்கல. அதே மாதிரி கட்டுறப்ப என்னன்னு சொன்னால் என்ன 2009 ஒரு உத்தரவு வருது, மத்திய அரசு உத்தரவு, வேறு யாரும் கிடையாது. இந்த பென்ஷன் கான்ட்ரிபியூஷனுங்கிறது ஆக்சுவல் பேயில் கட்டணுங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் 2000 உச்சக்கட்டம் 40,000 இருக்கும். நாங்கள் எங்கிட்ட எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? 40,000க்கு 5%, 10%, 18% வாங்கிட்டு இருக்காங்க. அரசனுடைய உத்தரவு 2009 இருக்கு. அதை நீ ஒத்துக்கிட்டு வருஷம் கூட அதிலே எங்களுக்கு 2000-3000 கோடி ரூபா மிச்சம் வரும். அதை உடனே ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். இந்த டிசம்பர் நான் சொல்கிறேன். இத்தனை வழிகள் இருக்கு. அது ஒன்று. அதை வந்து நீங்கள் பண்ணிங்கனாலே அது எங்களுக்கு வரும். யூஎஸ்ஓ ஃபண்டு கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு வரும். ஏடிசி நிறுத்திட்டீங்க, மற்றதையாவது நீங்கள் கொடுக்கணும் இல்லை எங்களுக்கு. கண்டிப்பாங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதாவது பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து இந்த ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு வந்து அந்த கால் போகும்போது ஒரு கட்டணம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து எல்லா தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் சரியாக கொடுத்திருக்கிறது. ஆனால் வந்து அங்க இருந்து இங்க வர வேண்டிய கட்டணம் தான் வந்து இது வரைக்கும் வரல. ஏன்னா அதை பத்தியும் வந்து இந்த அரசாங்கம் எதுவுமே வந்து கேள்வி கேட்கவில்லை அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். நேயர்கள்ட்ட நம்ம பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம், வெங்கடேசன் பேசுறேன். சொல்லுங்க சார். இப்போ மத்திய அரசு, இப்ப இருக்கிற மத்திய அரசும் சரி, இங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசும் கூட, தமிழ்நாட்டுல இருக்கிற அரசு, 2 பேருமே வந்து இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மூடுல நடத்துறதுலயே குறியா இருக்காங்க. இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து இப்ப பிஎஸ்என்எல் மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு லாப நஷ்ட கணக்குல பார்க்க கூடாது. பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து லாப நஷ்டத்தை மீறி பல்வேறு வகையிலையும் இந்த சமுதாயத்துக்கு அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. சும்மா இப்ப இங்க தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த போக்குவரத்து கழகங்கள் இருக்கு. போக்குவரத்து கழகங்களை வந்துட்டு நீ நஷ்டம் ஆகுது, நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு மூடுகளுக்கு கொண்டுட்டு போனோம்னாக்கா இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இல்லாம இருக்கிற போதுதான் அவனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். பிஎஸ்என்எல் இல்ல அப்படின்னா மத்த பிரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய டேரிஃப் வந்து கண்ட்ரோல் இல்லாமயே போயிடும். போக்குவரத்து கழகம் இல்ல அப்படின்னா இங்க என்ன டேரிஃப் கொடுத்தாலும் ஜனங்க அதை கட்டித்தான் ஆகணும், போயிட்டு ஆகணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அதனால பிஎஸ்என்எல் இருக்கட்டும், வேற எந்த தனியார் இந்த ஒரு பொதுத்துறை நிறுவனமோ அது இருக்கிற வரைக்கும் தான் கண்டிப்பா சார். அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்றது வந்து பொதுமக்களினுடைய சேவை அப்படின்றதையும் தாண்டி தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு கடிவாளமாகவும் இன்னைக்கு வந்து இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தான் இருக்குதுன்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்கு நன்றி சார். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இது வந்து இளநிலை ஊழியர்கள் வந்து பெரும்பாலும் வேறு மாநிலங்களில் இருந்து வந்து அதிக அளவில் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு இல்லையா அந்த ஊழியர்கள். இதுல இந்த நிறுவனம் மட்டும் கிடையாது, நீங்க வந்து ரயில்வே துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, ரயில்வே துறையிலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது 1600க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வந்து வடமாநிலத்தவர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இப்போ மற்ற பராமரிப்பு, ரயில்வே நிலையங்களுடைய பராமரிப்பு வந்து அதானிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம்னா அங்கே வந்து வட மாநிலத்தவர்கள் தான் வந்து அதிக அளவில் வேலையில் இருக்காங்களே தவிர தமிழ்நாட்டில் சேர்ந்தவர்கள் வேலை பார்ப்பது வந்து ரொம்ப அரிதாக இருக்கு. இப்போ இதே மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ வந்து பிஎஸ்என்எல்லையும் வந்துட்டு இருக்கிறதா எல்லா பக்கமும். இது என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நீட் தேர்வு மாதிரி தான் என்ன கதவை திறந்து வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த உரிமையை எடுத்துக்கோங்க, தப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அங்கே இருக்காலும் அங்கே வச்சுக்கோங்க, இங்கே இருக்காலும் வெரி ரேர் வந்து ஹை குவாலிட்டி இருக்கவங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா போகலாமே தவிர நீங்கள் போகிறதுங்கிறது அப்ளை பண்ணுறதுங்கிறது இந்த நிறுவனங்கள், இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் இதில் ஆட்கள் குறைகிறது, காலி பண்ணுறதே என்ன தெரியுமா உங்களுக்கு? சமூக கட்டமைப்பில் இதில் நீங்கள் ரெக்ரூட் பண்ணீங்கன்னு சொன்னால் இடஒதுக்கீடு கொடுக்கணும். நீங்கள் பிரைவேட் செக்டரில் போக முடியுமா? அப்போ இவங்க மறைமுகமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே கல்லில் பல மாங்காய் அடிக்க பார்க்குறாங்க. அப்போ அந்த இது வருது. ரெண்டாவது வந்து பிஎஸ்என்எல் சும்மா இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிஎஸ்என்எல் ஆரம்பித்ததுலேருந்து சுமார் 2 லட்சம் கோடி ரூபா டேக்ஸு லைசன்ஸ் ஃபீயாக நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்டியிருக்கோம். சும்மா ப்ரைவேட் செக்டார் ஏமாற்றிட்டு இருக்காங்க, நாங்கள் கட்டுறோம் அவங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து இதில் போடணும். இப்போ என்ன எங்களுக்கெல்லாம் வருத்தம் என்னன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு 1/1/2017 சம்பள உயர்வு கொடுக்கணும். இப்போ நாங்கள் அந்த பேச்செல்லாம் விட்டு வேறு பேச்சு பேச வச்சுருக்காங்கங்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து அந்த மனநிலை 30,000 பேர் நியூ ரெக்ரூட்ஸ் இருக்காங்க.
பென்ஷனர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து முறையில் டல்லாச்சுன்னு சொன்னால் பொதுத்துறை நிறுவனத்தை சீரழிக்கிறதுனால அர்த்தம் உங்களுக்கு. அதையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கணும்னு நான் கேட்குறேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நிறுவனத்தை வந்து எப்படி நடத்தி செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நிர்வாக திறமையோ அல்லது வந்து ஒரு பொதுமக்கள் மீதான ஒரு அக்கறையோ ஒரு கரிசனமோ இல்லாத ஒரு அரசு இருக்கும்போது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து ஒரு சீரழிவை சந்திக்க வேண்டி இருக்கும் அந்த நிறுவனங்கள் அப்படின்றதுக்கு வந்து இன்றைய ஆட்சி தான் வந்து மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வரும்போது இதை மாற்ற வேண்டும் அப்படின்றது கொஞ்சம் சுருக்கமா. இந்த அரசனுடைய தொழிலாளர் போக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க பார்த்தது தான். 2017 நவம்பரில் ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர், 3வது நாள் 3 லட்சம் மகளிர், ஒரு நாதி கிடையாது கூப்பிட்டு பேசுறதுக்கு. இப்போ விவசாயிகள் போய் போராடினாங்க, கூப்பிட்டு பேசுங்க முடியலைன்னு சொல்றது கான்செப்ட். நாங்கள் 3 நாள் போராடுறோம் பிஎஸ்என்எல், யாராவது வந்து ஒரு கூப்பிட்டு பேசி பண்ணணும் இல்லை. அந்த அதே மாதிரி இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும், பிரதமர் கலந்துக்குவார். இந்த 5 வருஷத்துல 2015 பின்னால் நடக்கும். அப்போ தொழிலாளர்களுக்கு நீங்க அரசு சட்டங்கள் அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, சட்டங்களை திருத்துறங்கிறீங்க. இந்த மாதிரி பல்வேறுபட்ட தொழிலாளர் விரோதமான போக்கா தான் இது இருக்கு. அதை எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட இவ்வளவு பொதுமக்கள் மத்தியில் இந்த ரியாக்ஷன் இருக்கு, நிறைய விழிப்புணர்வு இருக்கு. ஏன்னா பிஎஸ்என்எல் நிறுவனம் அப்படின்றது நம்மளுடைய நிறுவனம், எங்களுடைய நிறுவனம்ன்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மனசுல ஆழமா இருக்கு. அதனாலதான் சொல்றாங்க, நான் கிட்டத்தட்ட 10-15 வருஷமா நான் அந்த லேண்ட்லைன் நான் வச்சிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இப்போ நீங்க ஒரு நிறுவனம் க்ளோஸ் பண்ணப்ப சுவிட்ச் ஓவர் ஆனவங்க பூரா பிஎஸ்என்எலுக்கு தான் வந்தாங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூவில் இருந்தாங்க. அவங்க மக்கள் வந்து பொதுத்துறையை ஆதரிக்கிறாங்க, நாங்கள் வரவேற்கிறோம். உண்மையில நாங்களும் உங்க கூட சேர்ந்து இதை பாதுகாப்பதுக்கு போராடுவோம். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மக்களின் குரல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.